கோபுரங்கள் சாய்வதில்லை. ஸ்டேஜ்ல கூப்பிட்டு எல்லாரையும் ஹானர் பண்ணிடுவோம். ஹானர்லாம் எதுக்கு? இளையராஜாவை கூப்பிடுறோம், ஒரு கச்சேரி வைக்கிறோம், ஒரு பெரிய விருதுக்கு ஏற்பாடு பண்ணல. எல்லாரும் சேர்ந்து என்ன முட்டாளாக்கிருக்கீங்க. உன்னை யாரும் முட்டாளாக்கல, உன் மனசோட யாரும் விளையாடல. நம்ம சிவா கழுத்தை வெட்டுற மாதிரியே இருக்குடி. மா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நீ இப்ப அமைதியா படு. அதனால சிவா, அப்பா வந்துருவாங்க. நீங்க கொஞ்சம் தள்ளியே இருங்க. அவர்லாம் வரமாட்டாரு. அவர் லஞ்சுக்கு தான் வருவேன்னு சொன்னார்ல. அப்படிலாம் சொல்ல முடியாது. ப்ளீஸ், வந்துருவாரு. சொல்றேன்ல, அப்பாலாம் வரமாட்டாருன்னு. இப்ப வேலை செய்யற பொண்ணு வேற வந்துருவா. அவ இப்ப வரமாட்டா. சரி, நான் வேணும்னா கதவை பூட்டிட்டு வரவா? ஐயோ சிவா, சிவா, சிவா. மீரா ப்ளீஸ். போன் போன் தானே மீரா, ப்ளீஸ் 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 மீரா, போன் எடுங்க. ஹலோ. ஹே சிவா, எப்படி இருக்க? ஆர் யூ ஆல் ரைட்? இப்ப பரவாயில்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. பா, இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கு. நேத்து நான் ஹாஸ்பிட்டல்ல பார்த்து எவ்வளவு அப்செட் ஆயிட்டேன் தெரியுமா? ராத்திரியில எனக்கு தூக்கமே வரல. நேத்து ராத்திரி நல்லா தூங்குனியா சிவா? தூங்குனேன். நான் உன்கிட்ட உன்னை கேட்கணும்னு நினைச்சேன். நீ தூங்கும் போதெல்லாம் என்ன நினைப்பியா சிவா? எங்க டே ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு ராத்திரி பெட்ல போய் படுத்தா அந்த டயர்ட்னஸ்ல இமீடியட்டா தூங்கிடுவேன். இன்னும் சொல்லப்போனா எனக்கு கனவே வராது. நீ கொடுத்து வச்ச ஆத்மா சிவா. எனக்கு தூக்கமே வராது. தூக்கம் வந்தாலும் முழு ராத்திரியும் ஏதாவது ஒரு கனவு தான் ஓடிட்டு இருக்கும். கனவுல நீ தான் வருவ. கனவுல நீ என்னெல்லாம் பண்ணுவ தெரியுமா? வர்ஷா, ஐம் சாரி, என் பக்கத்துல ஒரு பேஷண்ட் இருக்காங்க. எது வந்தாலும் அப்புறமா ஃபோன் பண்ணி பேசுறேன் வர்ஷா. என்ன ரொமான்டிக்கா 2 வார்த்தை பேச விட மாட்டியே. முதல்ல அப்பா கிட்ட சொல்லி உன் ஹாஸ்பிட்டல் வேலையில இருந்து தூக்க சொல்லணும். வை போன. அந்த வர்ஷா எப்பவுமே இந்த மாதிரி தான். கொஞ்சம் கூட அவளுக்கு அறிவுன்றதே கிடையாது. ஒர்க்ல இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க, திரும்ப திரும்ப ஏதாவது ஒண்ணு பேசி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு சொந்தமான அத்தை பையன் கிட்ட தானே அவ பேசுறா. அவளுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குல்ல சிவா. இத பாரு மீரா, அவ என் மாமா பொண்ணுன்ற அடிப்படையில அவளுக்கு கொஞ்சம் உரிமை தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா எல்லா உரிமையும் உனக்கு மட்டும்தான் இருக்கு. எனக்கு வர்ஷா கிட்ட இருந்து கால் வந்தாலே டென்ஷன் ஆயிடுது சிவா. உடனே வர்ஷாக்கு துரோகம் பண்றோமோன்னு மனசுல ஒரு ஃபீல் அழுத்தமா ஆரம்பிச்சிருது. இத பாரு, இதுக்கு உண்டான பதில உங்ககிட்ட நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். நான் யாருக்கும் துரோகம் பண்றவனும் கிடையாது, அந்த மாதிரி ஆளும் கிடையாது. வர்ஷாவோட அப்பாவை எதிர்த்துக்கிட்டு நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியுமா சிவா? அவரு ரொம்ப பெரிய ஆளாச்சே. சின்ன வயசுல இருந்து எவ்வளவு சிங்க முயல் கதெல்லாம் கேட்டிருக்கோம்ல. அதுல ஜென்ரலா யார் வின் பண்ணுவா? முயல் தானே. அந்த மாதிரி தான் மீரா நீயும் நானும். நம்ம 2 பேரும் குட் ஹியூமன் பீயிங்ஸ். நல்லவங்களுக்கு என்னைக்குமே நல்லதுதான் நடக்கும். நாம தான் ஜெயிப்போம். நீ கவலைப்படாத. சரஸ்வதி, உள்ள போலாம் வா. சாமி, நீங்க என் உயிரை காப்பாத்திட்டீங்க சாமி. இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கேன்னா நீங்க தான் சாமி காரணம். வளசுற வாக்கத்துல நான் வச்சிருந்த கடையை உடனே காலி பண்ணி கொண்டு போய் வேற எங்கேயாச்சும் மாத்தி வை, இல்லைன்னா அழிஞ்சிருவேன்னு சொன்னீங்க. நான் பெருசா நம்பிக்கை இல்லாம அரமனசோட தான் இதை பண்ணேன். காலி பண்ணி 3 நாள் ஆகல, ரோட்ல போன லாரி அந்த கடையில மோதி கட்டடம் சரிஞ்சு விழுந்துருச்சு சாமி. கடையில இருந்திருந்தா நான் தான் போய் சேர்ந்திருப்பேன் சாமி. என் உயிரை காப்பாத்திட்டீங்க சாமி. வாக்கெடுத்து கொடுக்கறவ மகமாயி, அத வார்த்தையா சொல்றது இந்த வேம்படி சித்தன். என் கையில ஒண்ணும் இல்ல முருகேசா.
என் குலத்தை காத்தவளேன்னு சொல்லி அவளை கையெடுத்து கும்பிட்டு அவளுக்கு காணிக்க வச்சுட்டு திரும்பி பார்க்காம போ. என் உயிரையே காணிக்கைய வைப்பேன் சாமி. நல்லாரு நல்லாரு. நான் வர சாமி. போயிட்டு வா. கல்விக்கு அதிபதியாம் பேரு, கன்னிமார் தெய்வம் குடியிருக்கிற ஊரு. காலையில கண்ட கனா கலங்கி அடிக்க, கல்யாணம் நடக்குமோ நடக்காதோன்னு குழம்பி நிக்கிறா ஒரு பொண்ணு. அந்த கலைவாணியை இங்க வர சொல்லுங்க. என்னையா? சரஸ்வதி முன்னாடி போய் உட்காரு. சொல்லு சரஸ்வதி, நான் உனக்கு என்ன பண்ணணும்? நீங்க தான் நடந்ததெல்லாம் புட்டு புட்டு வைக்கிறீங்களே சாமி. இன்னும் நான் வேற என்ன சொல்ல? காலையில நான் கண்ட கனவு என் மனசை போட்டு அறுக்குது சாமி. யாரோ அருவாள் எடுத்து வீச மனக்கோலத்துல இருக்கிற பையனோட தலை பறக்குது. ஐயோ, இதை என் வாயில நான் எப்படி சொல்லுவேன்? அது எனக்கு என் பையன் தலை மாதிரியே இருந்தது சுவாமி. அது உன் பையன் தலை மாதிரி இல்ல சரஸ்வதி, உன் பையன் தலையே தான். கர்ம வினையெல்லாம் விடியற்காலையில துர்க்கனவா வந்துதான் தூக்கத்தை கெடுக்கும். பண்ணுன பாவமெல்லாம் பதுங்கி பதுங்கி சிறுத்த மாதிரி தான் வந்து சேரும். அது வெறும் கனவல்ல சரஸ்வதி, நடக்க போற நிஜம். விதியில இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. உன் புருஷ வழியில செஞ்ச ஒரு பாவம் இன்னும் ரத்த வெறியோட அலையுது. அது கல்யாண மேடையில ஒரு காவு கேட்டு துடியா துடிக்குது. தலைமகன்தான் வேணும்னு தலைகீழா நிக்குது. எந்த மதியாலையும் எந்த சக்தியாலையும் அந்த காவுல இருந்து தப்பிக்க முடியாது சரஸ்வதி. ரத்தம் தெறிக்கும், தலை துண்டாகும். அதை யாராலையும் மாத்த முடியாது. என்னைக்கோ யாரோ பண்ண பாவத்துக்கு ஏன் புள்ளைய பலி கேக்குறது எந்த வகையில நியாயம்? இது அநியாயம் இல்லையா? யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்க தானே தண்டனை அனுபவிக்கணும். ஏன் புள்ளைய தண்டிக்கிறது எந்த வகையில நியாயம் சாமி? பாவமும் பழியும் ஒரு ஜென்மத்தோட நிக்காது சரஸ்வதி. அது பாம்பு மாதிரி ஜென்ம ஜென்மத்துக்கும் துரத்தி வந்துகிட்டே தான் இருக்கும். உன் குடும்பத்துல நடந்த பாவம் பெரிய பாவம். அது ரத்த பலி வாங்காம ஓயாது சரஸ்வதி. நீங்களே இப்படி நடந்தே தீரும்னு சொன்னா எப்படி சாமி? இதுக்கு எந்த பரிகாரமும் இல்லையா? நாங்க என்ன பண்ணா இதுல இருந்து எங்களுக்கு விமோசனம் கிடைக்கும்? ஏதாவது வழி சொல்லுங்க சாமி. எந்த பரிகாரமும் இல்ல. மனக்கோலத்துல உன் பையன் உட்கார்ந்தா அவன் துடிக்கிற கோலத்தை நீ பார்த்துதான் ஆகணும் சரஸ்வதி. அதுதான் நியதி, அதுதான் அவனோட கர்ம பலம். பேசி நேரத்தை வீணடிக்காம கிளம்பி போய் ஆக வேண்டியதை பாரு சாமி. என்னம்மா உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? உலகத்துல எல்லாருக்கும் தான் கனவு வருது. எல்லாரும் விடிஞ்ச உடனே ஏதாவது ஒரு சாமியார் கிட்ட போய் பலனா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ போய் சாமியார் கிட்ட கேட்டுட்டு வந்துட்டு இப்ப அது நடக்குது இது நடக்குதுன்னு பயந்து உட்காந்துக்கிட்டு இருக்க. எல்லார் கனவுலயும் நடக்கிற விஷயம் உண்மையாவே நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்புறம் உலகமாவே இருக்காது. மா, மனசை போட்டு குழப்பிக்காம கல்யாண வேலையை போய் பாருமா. ஏண்டி பேச மாட்டேன்? நான் கண்டது என்ன சாதாரண கனவா? இப்ப நினைச்சாலும் கொலையே நடுங்குது. இதுல இந்த சித்தர் வேற என்ன சொன்னார் தெரியுமா? இது பூர்வ ஜென்ம கர்மா. நீ கண்ட கனவு நிச்சயமா பழிச்சே தீரும். இதுல இருந்து உன் பையன் தப்பிக்கவே முடியாதுன்னு சொன்னாரு. அதுக்கப்புறமும் எப்படி என்னால நிம்மதியா கல்யாண வேலையை பார்க்க முடியும்? மா, கனவெல்லாம் சும்மாமா. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காதுன்னு அவர் சொன்னா அதுக்கப்புறம் நீ அங்க போக மாட்டல்ல. அதான் அது நிச்சயம் நடக்கும். கர்ம பலன் அது இதுன்னு கதை சொன்னாதா நீ அங்க பரிகாரத்துக்கு போய் நிப்ப. அவருக்கு 4 காசு வரும். இதெல்லாம் சாமியாருங்க சம்பாதிக்கிறதுக்கான ட்ரிக்ஸ்மா. இது கூட தெரியாம இருக்க? இல்ல பிரியா,
எனக்கு என்னமோ அவரை பார்த்தா காசுக்காக பலன் சொல்ற ஒரு மாதிரி தெரியல. இவ்ளோ சொன்னவரு இந்த பிரச்சனைக்கு பரிகாரம் இருக்குன்னு சொல்லவே இல்லையே. அதான் எனக்கு யோசனையா இருக்கு. சரஸ்வதி, வாங்க வாங்க மாமா, வாங்க அத்தை. வாங்க அண்ணே, உட்காருங்க. சரஸ்வதி மருமகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் அண்ணே. அப்புறம் சம்மதி, கல்யாண வேலையில எப்படி போயிட்டு இருக்கு? போயிட்டு இருக்க அண்ணே. நீங்க உட்காருங்க மாமா, இல்ல, உட்காருங்க பரவாயில்ல. அத்தை. உட்கார்றதுக்குலாம் எங்கம்மா நேரம் இருக்கு? செங்கல்பட்டுல நம்ம சொந்தக்காரங்க வீடு 10-12 இருக்கு. அவங்களுக்கு நாங்க மட்டும் போய் தனியா பத்திரிக்கை கொடுத்தா நல்லா இருக்காதுமா. அதான் உங்க அம்மாவையும் கூட்டிட்டு போலான்னு வந்தோம். சரஸ்வதி, நீ கிளம்புமா, போலாம். சரஸ்வதி, எதுவும் பேசாம அமைதியா நிக்கிற? ஓ, முகம் வேற ஒரு மாதிரியா இருக்கு. என்ன பிரச்சனை உனக்கு? நீங்க தான் மாமா அம்மாவுக்கு புத்தி சொல்லணும். கனவு கண்ட கத்திரிக்காய் கண்டன்னு காலையில இருந்து அம்மா பைத்திய மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்காங்க. கனவு கண்டியா? என்ன கனவு? என்ன எதுன்னு சொல்லுமா. அது எப்படின்னா என் வாயால சொல்லுவேன். பிரியாக்கு கல்யாணம் முடிஞ்சு சிவா வருஷ காலத்துல தாலி கட்ட போற நேரத்துல இப்படி ஒரு கனவு வந்ததுன்னு தலை துண்டா போய் என் புள்ள முண்டமா கிடைக்கிற மாதிரி கனவு கண்டேன்ன. இப்படி எல்லாம் கண்டதுக்கு அப்புறம் எப்படின்னா என்னால இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க முடியும்? அண்ணா வேண்டாம் அண்ணா, இந்த கல்யாணம் வேண்டாம். என்னம்மா சொல்ற? தப்பு தப்பா கனவு வருதுண்ண. அந்த சித்தர் வேற இது பூர்வ புண்ணிய பலன், இது நடந்தே தீருன்னு வேற சொல்றாருண்ண. எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ண. என்னம்மா நீ சுத்த பைத்தியக்கார பிள்ளையா இருக்க? இந்த விஷயத்துக்கு இப்படி பயந்துகிட்டு இருக்க? யாருமே இப்ப சித்தர் யோகிகளா இருக்காங்க? காவி வேஷ்டி ஒன்ன கட்டிக்கிட்டு மரத்தடியில உட்காந்துட்டா எல்லாரும் சித்தர் ஆயிடுவாங்களா? பொண்டாட்டியோட ஒழுங்கா குடும்பம் நடத்த முடியாதவனும் ஊருக்குள்ள நிறைய கடனை வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடி வந்தவன்லாம் சித்தர்னு சொல்லிக்கிட்டு ஊரை ஏமாத்திட்டு திரியிறானுங்க. அவனுக்கெல்லாம் சொல்றாங்கன்னு நீயும் புலம்பிக்கிட்டு இருக்க. நல்ல பொண்ணுமா நீ. அப்படி சொல்லுங்க மாமா. நானும் காலையில இருந்து எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அம்மா மனசு மாறவே மாட்டேங்கிறாங்க. இத பாரு சரஸ்வதி, இந்த கல்யாணம் யாரோட கம்பல்சன்லையோ யாருக்கு விருப்பம் இல்லாமலோ நடக்கல. எல்லாரும் மனப்பூர்வமா சம்மதம் சொல்லித்தான் நடக்குது. இந்த கல்யாணத்துல என்ன பிரச்சனை வந்துட்டு போகுது? கனவு கிணவுன்னு மனசை போட்டு குழப்பிக்காம போய் கிளம்புறதுக்கு வழியா பாரு. அண்ணா நிஜமா தான் சொல்றீங்களா? ஒன்னும் தப்பா நடந்துறது இல்ல? நான் தான் சொல்றேன்ல, ஒன்னும் நடக்காதுன்னு. மறுபடி அதையே சொல்லிக்கிட்டு இருக்க. எல்லாம் நல்லபடியா நடக்குமா. போ, கிளம்பி வா. போ பிரியா, கூட்டிட்டு போ அம்மாவை. மாமா போமா. வா. மீரா, என்னாச்சு மீரா? திடீர்னு ஃபோன் பண்ணி கோயிலுக்கு வான்னு கூப்பிட்ட. ஆர் யூ ஆல்ரைட்? நான் ஆல்ரைட் இல்ல சிவா. அதனால தான் உங்களை கோவிலுக்கு கூப்பிட்டேன். என்ன மீரா சொல்ற? நேத்து உன்னை வீட்ல பார்க்கும்போது கூட நல்லா தானே இருந்த. இப்போ என்னாச்சு? நான் நல்லா இருக்கேன். ஆனா நம்பிக்கையா இல்ல. ஒவ்வொரு நாளும் கடக்கும் போதும் பதட்டமும் பயமும் மனசுல அதிகமாயிட்டே போகுது. வர்ஷா கிட்ட இருந்து ஃபோன் வரும்போதெல்லாம் நான் பயந்து நடுங்குறேன். என் வாழ்க்கையில எதுக்காகவும் நான் இப்படி பயந்ததே இல்ல. வர்ஷா உங்களுக்கு கால் பண்ணா கூட எனக்கு ரொம்ப படபடப்பா இருக்கு. என்னால இந்த படபடப்ப தாங்க முடியல சிவா. என் தலையை வெடிச்சிரும் போல இருக்கு. இத பாரு மீரா, இந்த விஷயத்துல நான் உங்ககிட்ட கிளியராவே சொல்லிடுறேன். இந்த பிரச்சனை என்கிட்ட விட்டுரு. நான் இதை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணி சரி பண்ணிடுறேன். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க மீரா,
தயவு செஞ்சு நான் சொல்றத நம்பு மீரா. இத பாரு, உன் மேல ஒரு சின்ன துரும்பு கூட படாம உன்னை பார்த்துக்க என்னால முடியும். உன்னை நோக்கி யாரும் ஒரு சின்ன வார்த்தை கூட சொல்லாம இந்த பிரச்சனையை என்னால் சரி பண்ண முடியும். எனக்கு அது அப்படி நடந்து முடியும்னு தோணல சிவா. கண்டிப்பா இது பிரச்சனையாயிதான் முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு எனக்கு ரொம்ப பதட்டமாவே இருக்கு. அதான் உங்களை கோயிலுக்கு வர சொன்னேன். சரி, இந்த கோயிலுக்கு வந்து நம்ம கல்யாணத்தை எப்படி உறுதிப்படுத்திக்க முடியும்? இந்த அம்மன் எப்பவுமே என் மனசுக்கு நெருக்கமான அம்மன். நான் சென்னைக்கு வரணும்னு முடிவு பண்ணதுல இருந்து, எனக்கு வேலை கிடைச்சதுல இருந்து, இப்படி பல விஷயமும் எனக்கு இந்த அம்மன் முடிவு பண்ணி கொடுத்துருக்கா. அதான் நம்ம கல்யாண விஷயத்தையும் இந்த அம்மன் கிட்ட கேட்டு முடிவு பண்ணலான்னு நினைச்சிருக்கேன். அதனால தான் நான் உங்களை வர சொன்னேன். சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்? நமக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு சீட் எழுதி இந்த அம்மன் முன்னாடி போடணும். இந்த அம்மன் என்ன முடிவு பண்ணி கொடுக்குதோ அதை ஏத்துக்கணும். அதுக்கு நம்ம மனசை தயார்படுத்திக்கணும். இப்போ உனக்கு என்ன, சீட்டு குலுக்கி போட்டு பார்க்கணும், அவ்வளவுதானே? ம். பேப்பர் பண்ண வச்சிருக்கியா? இருக்கு. சரி, அப்போ போ. பேப்பர் பேனை விட நீயே எழுது. இல்ல, நீங்களே எழுதுங்க. இந்த கண்ணை மூடி சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா சீட் எடுக்கலாம். தாயே, நான் சிவா கூட சண்டை போட்டாலும் கோவிச்சாலும், சிவாவை பிரிஞ்சு போகணும்னு நினைச்சிருந்தாலும், சிவாவை எவ்வளவு நேசிக்கிறேன்னு உனக்கு தெரியும். என் மனம் இல்லாம போன வெறுமையை போக்குனது சிவாதான். இன்னைக்கு என் மனசுல சின்ன சந்தோஷம் இருக்குன்னா, என் முகத்துல ஒரு சிரிப்பு இருக்குன்னா, அதுக்கு காரணம் சிவாதான். சிவா இல்லைன்னா என் உயிரே இல்லைன்னு தான் என் மனசுல தோணுது. சிவா இல்லாம என்னால வாழ முடியாது. நீ முடிவு பண்ணி எனக்கு எது சரியா இருக்குமோ அது தீர்ப்பா கொடுமா. நான் யாருக்கும் கெடுதல் பண்ணேன்னு இருக்கக்கூடாது, யார் வாழ்க்கையும் பறிச்சுட்டேன்னு இருக்கக்கூடாது. எனக்கும் சிவாவுக்கும் எது நல்லதோ அதை மட்டுமே சீட்டா கொடுத்தாயே. நான் உன்னை என் தெய்வமா இல்லை, என் அம்மாவா நினைச்சு கேட்கிறேன். எனக்கு நல்லது பண்ணி கொடு சிவா. 2 சீட்ல ஒரு சீட் எடுங்க. நான் தானே எழுதி போட்டேன், நானே எடுத்தா நல்லா இருக்காது, நீ எடு. இல்ல, எனக்கு தைரியம் இல்ல. எந்த ரிஸ்கா இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், நீ எடு மீரா. தாயே, எனக்கு எது நல்லதோ அதை பண்ணி கொடு தாயே. இந்தாங்க சிவா, பிரிச்சு என்ன இருக்குன்னு படிங்க. அதையும் நீயே படி. என்ன சிவா, நீங்க என்னையே கஷ்டப்படுத்துறீங்க. படி. பாத்தீங்களா சிவா, அம்மன் என்ன எடுத்து கொடுத்திருக்குன்னு பாத்தீங்களா? இந்த கல்யாணம் நடக்காதுன்னு எடுத்து கொடுத்திருக்கு. என் மனசுல பட்டுச்சு இதுல ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு. அதனாலதான் அம்மன் கிட்ட சீட்டு போட்டு கேட்கலான்னு நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு சிவா. அம்மன் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிடுச்சு. இனி நான் எப்பவும்
தனியா தான் வாழணும், தனியா தான் இருக்கணும். என்ன சிவா, நான் இவ்ளோ சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், நீங்க வருத்தமே இல்லாம இருக்கீங்க. அம்மன் சொல்றது மீறி நான் நடக்க மாட்டேன். என்ன கன்வின்ஸ் பண்ணிடலான்னு நினைக்காதீங்க. இதை பாரு, நான் இப்போ உன்னை கன்வின்ஸ் பண்ணல. ஆனா இதோ இங்க இன்னொரு சீட் இருக்கு, எடு. ஏன் சிவா? எடுன்னு சொல்றேன்ல, எடுத்து பாரு. என்னை விட்டுரு, என்ன ஒண்ணும் பண்ணிடாத.